வெல்கம் டு எஸ்கே கேமிங். அதாவது என்னென்னா, நான் ஃபஸ்ட் டைம் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். என் கேம் ப்ளே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ கேம் ப்ளே பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட் ரவுண்டு மட்டும் எடுத்துருப்பேன், ஏன்னா அது பிஸ்டல் ரவுண்ட்னால அதை எடுத்துட்டேன். வாங்க இந்த கேம் ப்ளே பார்க்கலாம். அடுத்த ரவுண்ட்லேருந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்கள் எல்லோரும். இந்த ரவுண்டில் பாருங்களேன், நான் ரெண்டு கிலோ அடிச்சிருப்பேன் இந்த ரவுண்டில். அந்த 2 கிலோ படத்துக்கு தான் அடிச்சிருப்பேன். எனிமே நீ பார்த்துருக்க கூட மாட்டான். நான் கீழே தான் படுத்துருப்பேன். அப்படின்னு என் தலைக்கு மேலே தவிட்டு போவான் கைஸ். அங்கே வரேன் என் டீமால் அங்கே 2 பேர் வராயின்னு ஓடி வந்துட்டேன். அதனால் நான் இங்கே படுத்துட்டேன். நான் ஒரு சைடு பயந்துக்கிட்டு படுத்துட்டேன். ஆனால் கொஞ்சம் மேலே ஒருத்தர் இருக்கலாம், அதனால் எந்திரிக்க வர முடியலையா, உட்காந்து படுத்தே தான் இருந்தேன். அதுக்கடுத்து பின்னாடி ஒருத்தன் எனிமி வந்துடுவான். என் டீமால் போட்டு அடிக்க ஆரம்பிச்சோம். அவனை தான் இந்த இப்போ ஒரு டவுன் பண்ணுவேன். இந்த பார்த்தீங்களா, என் தலைக்கு மேலே தவி வரான். இவனை பார்த்துருக்க கூட மாட்டான் போல். டக்குன்னு இவனையும் அடிச்சு விட்ருவேன். அடுத்து இந்த ரவுண்டு எடுத்துக்கலாம். நாங்கள் எடுத்துப்போம். நான் ஒன்று சொல்கிறேன். எனக்கு வந்து யூடியூப் சேனல் எனக்கு ரொம்ப நாளாக நான் லாக்டவுன்லேயே ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணேன் பழைய ஃபோனில். அந்த ஐடி தொலைஞ்சு போச்சு. எனக்கு ரொம்ப ஆசை. இந்த மாதிரி நிறைய பேர் யூடியூப்பில் பார்ப்பேன்னா, கேமிங் தமிழ் சேனல் அந்த மாதிரி சேனல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி நம்மளும் வீடியோ எடுத்து போடணும் அப்போலாம் நிறைய ஆசை இருந்திருக்கும். அப்படி தான் ஒரு ஐடி க்ரியேட் பண்ணி, ஆனால் அந்த ஐடி இதாகிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி நான் புது ஜிமெயில் எல்லாமே எனக்காண்டி தனியாக உட்காந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணி இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான் போடுறேன். முடிஞ்சால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். இந்த இடத்துல பாருங்கள், நான் நினச்சி கூட பார்க்கல. நான் பாம்பு போட்டு ஒரு ஆள் கூட சாப்பிடுச்சது. இந்த ரவுண்ட் இருந்தாலும் அதிசயமாக ஒருத்தர் நான் டவுன் பண்ணியிருக்கேன் பாம்பில். சரி, அங்கிட்டு போய் இந்த பாம்பு கிளியாச்சும் எடுக்கலாம் ஐயோ போனால் அதுக்குள்ளே இங்கே ஒருத்தன் வந்துட்டான். சரி, உன பாதையோடு அடித்தா அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். சந்து பொந்துக்குள்ளே அவனோட ஓடி போயிட்டே இருக்கான். நான் சிக்கவே இல்லை. கடைசியில் பார்த்தா அந்த டின்னுக்குள்ளே போய் உட்காந்து மெடிக்கல் போட்டுருந்தான். அப்போ தான் கரெக்டாக அடித்தேன். இந்த ரவுண்ட்லேயே ஒரு 2 கில் தான் மக்கள் அடிச்சிருப்பேன். அவங்களாம் இந்த ரவுண்டில் அதுக்குமே கிளே இருக்கா. அடுத்து இன்னும் ஒரு கிலோ என் டீம் மேலே தான் அடிப்பான். இதில் சும்மா தான் ஓடி திரிவேன். நான் அடிக்கலான்னு தான் பார்ப்பேன், ஆனால் டீமால் ரிவ்யூ வேறு இருப்பானா, செத்துருப்பான். அதனால் அவனை போய் ரிவ்யூ பண்ணாமல் போயிட்டேன். அவனை முன்னாடியே பார்த்துட்டேன், ஆனால் அடிக்கலாம். சரி, டீமால் அடிச்சுக்கணும்னு விட்டுட்டேன். ஆனால் இந்த ரவுண்ட்லலாம் ஒரு கிலோ கூட அடிச்சிருக்க மாட்டேன். ஒரு ஏடபிள்யூ எடுப்பேன். சரி, அடிச்சிடலாம் பார்ப்பேன். ஒரு கிலோ கூட அடிச்சிக்க மாட்டேன். எடுத்த உடனே செத்துருவேன். இந்த ஏடபிள்யூ எடுத்துச்சுன்னா சும்மா இங்கே விளாண்டுக்கிருப்பேன். இங்கெல்லாம் நல்லா சுட்டு விளாண்டுக்கிருந்தேன். நான் அங்கே ஒருத்தவனையும் அடிக்கல. இந்த எங்கள் எல்லையிலே அப்படி செத்துருவேன். ஆனால் இந்த என் மண்டைக்கு மேலே ஒருத்தன் இருக்கான். அவன் தான் டபுள் ஏடபிள்யூ வச்சு வேறு விளாண்டான். அவன் கேம் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பார்ப்பேன். இந்த இடத்துல ஸ்கோப் போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அங்கிட்டும் இங்கிட்டும் தவிக்கிட்டே இருப்பான். ஆனால் அடிக்கக்கூட மாட்டேன். கையே எடுக்க மாட்டேன். ஸ்கோப்பு மட்டும் தான் போட்டிருப்பேன். அவன் மேலே படவே படாது. அதுக்கடுத்து இவனுக்குள்ளே பொறுமையாக நின்று பார்ப்பேன். இங்கேயும் செட் ஆகாது. அடுத்து பின்னாடி கொஞ்சம் டேமேஜ் பண்ணிடுவாங்க பாம்பு போட்டு. அதுக்கடுத்து பின்னாடி போய் நிற்பேன். போய் நிற்க தான் மெடிக்கேட் ஒரே ஒரு மெடிக்கேட் போடுவேன். அதுக்குள்ளேயும் டக்குன்னு வந்துடும் ஆள். அங்கே ஒரே ஒரு பாம்பு தான் வீசலாம் பார்ப்பேன். ஒரே போட்டு சொல்லிட்டேன். ஒரே தான். அதுக்கடுத்து அவ்வளோ இந்த ரவுண்டில் அவ்வளோதான் நான் செத்து விடுவேன். அதுக்கடுத்து தான் டீமாக தான் உட்காந்து அடிச்சுக்கிருப்பான். நானும் அந்த ரவுண்ட்லாம் தோற்றுருவோம்னு நினச்சேன். ஆனால் இந்த ரவுண்ட் நாங்கள் ஜெயிச்சிருப்போம். நான் நினச்சி தோற்றுருவோம். கடைசியில் என் டீமில் ஒரே ஒரு ஆள் தான் இருப்பான். அவங்க 2 பேர் இருப்பாங்க. ஆனால் என் டீமில் டபுள் ஏடபிள்யூ வச்சுருப்பான். ஒரு எம்ஜி கன்று கூட வச்சுருக்க மாட்டான். வெறும் ரெண்டுமே இதாக தான் வச்சுருப்பான். ஸ்னைப்பர் தான் வச்சுருப்பான். இந்த இப்போ அவன் தான் அடிச்சுக்கிருக்கான் பாரு. 2 டவுன் பண்ணிடுவான். ஆனால் அப்படின்னு ரிவ்யூ ஒருத்தையும் ஆயிடுவான். இந்த ஒருத்தையும் கீழே தவிட்டான். சரி, அப்படின்னு ஒரு ஆள் தான் நினச்சி அவனும் பார்த்தா மேலே வந்துடுவான். மேலே வந்தவன தான் அடுத்து கடைசியாக அடிச்சிடுவான். இந்த இப்போ இவனை மட்டும் டவுன் பண்ணிடுவான். நான் இருக்கிற பக் ஆகிடுச்சு கொஞ்சம் டீமால். அதான் தெரியல. அடுத்து பார்த்தா அவள் அங்கே டின்னில் இருப்பாள். அவள் இப்படி தான் ஜோனுக்கு தான் வரணும். எப்படி தான் அவள் தான் அவள் பொம்பளை பிள்ளை கேரக்டர் தான். ஆனால் அவள் தான் அடிச்சிடுவான்னு நினச்சேன். பார்த்தா இவன் டக்குன்னு அடிச்சிடுவான். அதுக்கடுத்து அடுத்த ரவுண்டு ஆனால் என்னாலும் தோற்றுருவோம். நான் நினச்சிருந்தா அடிச்சிருக்கலாம் அந்த ரவுண்டு ஆனால் என்னால் அடிக்க முடியல. இந்த ட்ராகனோ கண் எடுப்பேன். இந்த கண்ணுக்கு பேர் ட்ராகனுன்னு சொல்லுவாங்க. இப்போ தான் SPOன்னு மாற்றிருக்காங்க.
இந்த கன்னுலாம் இதுக்கு முன்னாடி 2-3 மேட்ச்சுக்கு முன்னாடி நல்லா அடித்தேன். இந்த கன்று தான் எடுத்தேன். இந்த கன்னில் ஒரு 4 கில்லு 2 ரவுண்டு தொடர்ந்து 4 கில்லு அடித்தேன். நல்லா சரி இந்த ரவுண்டில் அடிச்சிடலாம் பார்த்தா இந்த ரவுண்டில் கொஞ்சம் சொதப்பாக நான் 1 கில்லு அடிப்பேன் நினைக்கிறேன். இந்த கன்று வச்சு ஒரே ஒரு ஹெட்ஷாட் அடிப்பேன் இந்த இடத்துல. வாங்கிக்கலாம். இவன் மேலே ஒரு அடி கூட விடாது. இத்தனைக்கு இது சிங்கிள் அக்யூரேசி தான், இது அடிக்க மாட்டேன்னு தெரில. அடுத்து எங்கிட்ட ஒருத்தையும் ஊக்காங்க போட்டு அந்த லேடி தான் அடிப்பேன். அதை பார்த்தா இது பண்ணிடுவான். டக்குன்னு ஒன்ட்டா ஒடிச்சு விட்ருவேன். டக்குன்னு பின்னாடி போய் பார்ப்பேன். டீமால் அங்கே சண்டை போட்டு இருப்பான். இங்கேயும் பாருங்க கண்ணுக்கு நேரம் ஒன்றும் அப்போ அடிக்காமல் நான் போய் நின்று கருத்து அடிச்சுக்கிறேன். மெண்டலத்தனமாக நான் ஒரு செகண்டில் பாம்பத்துக்கு என் மண்டையில் வச்சுருப்பான். அது ஏதோ டைம் செட் பண்ணதில் தப்பாக செட் பண்ணிட்டான். கொஞ்சம் முன்னாடி விட்டுதான் நான் முடிஞ்சிருக்கேன் இந்த கதை. அடுத்து போய் பார்ப்பேன். அவனும் ஒரு 60 தான் போகும். இந்த இப்போ டபுள் பேரில் எடுப்பேன்னா ஒரு இங்கே வந்து ஒரே ஒரு கில் அடிப்பேன். அதுவும் ஓசி கில் தான். அவன் ஜோனில் வந்து இது பண்ணிட்டு வந்துடுவான். அவனை ஒரே ஒரு அடி அடிப்பேன். டீமாலும் இந்த இடத்துல செத்து போயிடுவான். அவங்க இப்போ தான் ஒரே ஒரு அடிப்பேன். இவனு தான் ஒரே ஒரு அடியே அடிப்பேன். வெறும் 9-9 போய்க்கு இருக்கும். அதுவும் இல்லை. அடுத்து அங்கே பார்த்தா டீம் ஆள் வேறு டவுன் ஆயிடுவான். அவனை காப்பாற்ற முடியல வேறு. இந்த இடத்துல தான் கொஞ்சம் இதாகிடுச்சு. இத்தனைக்கு நான் எக்ஸு தான் வச்சுருந்தேன். டபுள் பேரில் அடிக்க முடியல என்னால். ஆனால் இந்த ரவுண்ட்லலாம் என் டீமாலே என்னை போட்டு வெறுப்பேற்றுருவான். போன ரவுண்டில் தோற்றப்பட்டேன்னு அதுக்கு போட்டு வந்து ஹிந்திக்காரையும் போல் போட்டு வஞ்சிக்கிட்டே இந்த ஹிந்தியில் ஏதோ பேசிக்கிட்டே இருந்தான். எனக்கு சரி ஏதாவது கோவம் வந்துருச்சு. அதுக்கடுத்து இந்த ரவுண்டில் வெட்டார் எடுப்பேன். சரி வெட்டாரை கொஞ்சம் நல்லா விளையாடுவேன்னு சொல்லிட்டு சரி வெட்டார் நல்லா அழுத்தி பிடிச்சிடலாம் நினைப்பேன். அது ஆனால் இந்த ரவுண்டில் 3 கிலோ அடிச்சிருப்பேன். நல்லா தான் விளையாண்டுருப்பேன். நல்லா பொறுமையாக நின்று அடிச்சிருப்பேன். இனிமேல் வர விட்டு இங்கே பொறுமையாக இருந்து இங்கே இருக்கலாம். இனிமேல் வருவான். அப்போயே பார்த்துட்டேன் இந்த இடத்துல வராது. பொறுமையாக அனுப்பேன் தான். இப்போ தான் வந்துடுவான். ஆனால் ஓசிகள் தான். இது ஆனால் ஓசிகள் தான் அடிப்பேன் நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு 100 டேமேஜ் தான் கொடுத்துருப்பேன். இந்த இடத்து இங்கே இடத்தையும் அவனாக வந்து நின்றுட்டு இருப்பான். அடுத்து அவனை வேறு அழுத்தி விட்டுருவேன். அப்படியே அவ்வளோதான். நான் இங்கே கில்ல இது பண்ணிட்டு திரும்பி அங்கே போவேன். அங்கே சண்டை போட்டுருந்தேன். என் டீமை டவுன் பண்ணிட்டேன். சரி பின்னாடி போய் அவன் ரிவ்யூ பண்ணிடுவான் போல். ரிவ்யூ பண்ணிடுவான். 2 பேர்த்து சேர்த்து அடிச்சிடலாம். 4 பேர்த்து அடித்த மாதிரி ஆகியும் பார்த்தா அவன் ரிவ்யூவே பண்ணல. சரி அப்போ தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடியே அடிச்சிடும்னு சொல்லிட்டு அடித்து முடிச்சு கடைசியில் அதில் போயாக அடிச்சிருவேன். இந்த இதோட இதுதான் என் யூடியூப் சேனல் லோகோ. ப்ளீஸ் உங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரைப்னு அங்கே ஒரு வார்த்தை மட்டும் வாயில் வராது. இந்த இதில் ஒரு வார்த்தை சொன்னால் அதுவும் பண்ணிடுங்க. ஃபாலோ பண்ணிடுங்க.